Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fassa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன vlog அப்படின்னா, என் பெருநாண்டு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஆனால் இந்த vlog வந்து நான் நினச்ச மாதிரி எனக்கு கிடைக்கல. எடுத்த சில கிளிப்ஸை சில பேர் வந்து என் ஈத் vlogக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அவங்களுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன். இந்த முறை மாஷா அல்லாண்டு 30 நோம்பும் நல்லா பூர்த்தியாகியே பெருநாள் வந்துச்சு. அப்போ பெருநாளுண்டு பள்ளியில் அறிவித்ததோடே தக்பீர் சொன்னாங்க. ராவேல செய்கிறதுக்கு பெருசாக வேலை ஒன்று மீக்கலை. ஏண்டா நான் எல்லாமே பகலில் செஞ்சு வச்சிருந்தேன். நான் பகலில் நாளைக்கு பெருநாளுக்காக என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. அதோட இந்த பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த நிலாக்கூறு, நாங்கள் அது அந்த சுற்றுறதுக்கு வந்து பம்பர சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கி பிள்ளைகளுக்கு சுற்றி காட்டினாங்க. மகள் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக சுற்றுவா. நம்ம மகன் வந்துட்டு கொஞ்சம் பயம், நெருப்புக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த மருதாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் மருதோண்டி அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வந்து வைக்கிற பழக்கமே இல்லை, நான் வைக்க மாட்டேன். பிள்ளைக்கு வந்து என் சிஸ்டர் உண்டு, கசின் ஒன்று வந்து வச்சு விட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த வேலை இல்லை. அப்படியே நைட்டு வந்துட்டு கொஞ்சம் தூங்கினேன். ஊடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிருந்துச்சு, அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 மணி ஆகுது. எங்களோட பக்கத்தில் ஸ்பெஷலாக பெருநாளைக்கு வந்து இடியாப்பம் செஞ்சு இறைச்சி கறி இல்லாட்டி கோழிக்கறி அந்த மாதிரி ஆக்கி பால் கறி ஒன்று தேவைண்டா செய்வாங்க. நாங்கண்டா செய்ய மாட்டோம். அதோட சவ்வர்ஸால் ஒரு இனிப்பு கஞ்சி செய்வாங்க. அப்போ அந்த சவ்வர்ஸோடையும் இடியாப்பம் சாப்பிடுவாங்க. அப்போ இறைச்சி கறி வந்து நான் முந்தின நைட்டே சமைச்சி வச்சுட்டேன், லேஸ் ஆயிக்கும் அப்படின்ட்டு. இடியாப்பம் தான் இப்போ அவிச்சிட்டிக்கிறேன். அதோட சவ்வரிசி கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி வச்சிடணும். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரல. பொதுவாக சவரிசி காய்ச்சறதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் அப்படின்ட்டு. கிச்சனில் வந்து சமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு கிச்சனெல்லாம் தான் க்ளீன் பண்ணிட்டிருக்கிறேன். அதோட வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டிடுவேன். புறவு குளித்தோம் அப்படின்டா நல்லாய்க்கும். பிள்ளைகள் தூங்குறதோடு எல்லாம் செஞ்சுக்கணும். மகன் எழும்பினாங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பம் பண்ணுவாங்க. காலையும் வந்துட்டு அழகாக விடிஞ்சிருந்துச்சு. அப்போ அதில் ஒரு கிளிப் அவங்களோட சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா அவ்வளோ குருவி சத்தம், அந்த இதமான குளிர் காற்று, போதாத்துக்கு நாள் வேறு. அப்போ இந்த நிமிடம் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காகவே யூடியூப்பில் இந்த வீடியோவை பதிவு பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா ஒரு காலம் பார்க்கக்கலை வந்து எனக்கு சந்தோஷம் வைக்கும். இன்ஷா அல்லாஹ். இப்போ காலையும் நல்லா விடிஞ்ச பிறகு எங்களோட பள்ளியில் வந்துட்டு பெண்களுக்கு கொஞ்சம் நேரத்தோட தொழுவிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேமரா வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு தொலை பேத்திருந்தேன். அதில் சில பெண்கள் போகிறது வந்துட்டு ஷூட் ஆகியிருந்துச்சு. நான் நினச்ச மாதிரி நிறைய கிளிப்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த வீடியோவில் சேர்க்க கிடைக்கல. ஏன்னா பெருநாள் நாள் அப்படின்றதால கொஞ்சம் பிஸியாகவே போய்த்து. அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கல. இருந்தாலும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து என் ஈத் விலாகுக்காக வந்து பார்த்துட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி ஆகிக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்.
நான் தொழுதுட்டு வரக்கலே புள்ளைகள்லாம் வந்துட்டு எலும்பியிருந்தாங்க. அப்போ அவங்கள நல்லா முழுகாட்டி விட்டுட்டு புது உடுப்பெல்லாம் உடுப்பாட்டி அவங்கள ரெடி ஆக்கிட்டு தான் குட்டி கிளிப் கொண்டு அவங்களையும் சேர்த்துருவோம் அப்படின்ட்டு வீடியோ பண்ணிட்டிருக்கிறேன். ஏண்ட பெருனா உடுப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்ட கிடக்கல, காட்டுற அளவுக்கு பெரிய ஸ்பெஷலான உடுப்பெல்லாம் இல்லை. நான் எப்போவுமே நார்மலான உடுப்பு தான் வாங்குவேன், எனக்கு அப்படி தான் விருப்பம். அப்போ காலை சாப்பாடு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து தொழுதுட்டு வந்தப்புறம் சாப்பிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் கடைசியில் சாப்பிட்டிருக்கிறேன். அப்படியே சாப்பிட்டு முடித்த பிறகு எங்களோட பக்கத்து வீட்டு உறவுகள் எல்லாம் வந்து சலாம் செல்ல வருவாங்க. அப்போ அவங்களோட கொஞ்சம் பிஸியாக போனதால் எனக்கு அதோண்டையும் வீடியோ எடுக்க கிடைக்கல. அதோடய ஆக்குறதுக்கும் டைம் ஆயிட்டு. பிறகு தான் இன்றைக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் பொறிச்சு நல்ல ஒரு கத்திரிக்காய் கறி ஆக்குவோம் அப்படின்ட்டு தான் மரத்தில் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிஞ்சி அப்போ அதை பறிச்சுட்டு வந்து வெட்டிட்டிக்கிறேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன், வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நார்மலாக ரைஸ் அண்ட் கறி ஆக்குவோம் அப்படின்னு தான் சமைச்சிட்டிக்கிறேன். எந்தனாலும் இந்த பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சலிப்பு மாதிரி பிரியாணி வானமே அப்படின்னு நினைக்கிது. அப்போ இன்றைக்கி சிம்பிளான நெய் சோறு அதோட கொஞ்சம் கறி மாசி சம்பல் அச்சாறு நான் ஏற்கனவே போட்டு வச்சிக்கிறேன். அது போட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்டா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், பார்த்து கேளும். அப்போ என்ன பெருனா சாப்பாடு வந்துட்டு சிம்பிளான நெய் சோறு அதோட வந்து கொஞ்சம் கோழி பொரிச்செடுத்திருந்தேன், சிம்பிளாக மேரினேட் பண்ணி பொரிச்சிருந்தேன். மாசி சம்பல் அச்சாறு போட்டு வச்சிருந்தேன் நேற்று. அதோட பருப்பு கறி தேங்காய் பால் ஊற்றாமல் நெய்யில் தாளித்து எடுத்திருந்தேன். ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, இன்ஷால்லா இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். இறைச்சி கறி வந்து காலையில் இடியாப்பத்துக்கு இந்த இருந்துச்சு, அப்போ நான் வேறு எக்ஸ்ட்ராவாக சமைக்கலை. அதோட இந்த கத்திரிக்காய் கறி இதை வந்து அன்னாசிக்காவை வெட்டி சாப்பிடக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிலைமைக்கு வந்து நாங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்றதே எங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லையா, அப்போ அல்ஹம்துலில்லா. அப்போ இப்படி தான் இந்த சிம்பிளான ஈத் வந்து பேத்துச்சு. உங்களோட பெருனா வந்து எப்படி பேத்துச்சு அப்படின்ட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.